Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தமன்னா ஆக்டர் பத்தி தான். அதுவும் இந்த தமன்னா ஆக்டர் பத்தி என்னடா பேசுறதுக்கு இருக்குன்றீங்களா? அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் பத்தி தாங்க. அப்படி என்ன காஸ்டியூம் அவங்க போட்டிருக்காங்க? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. என்னவா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கா? எனக்கும் அதே பதட்டம் தான். என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான். சரி, இப்போதான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. க்ராச்செட் அந்த ட்ரெஸ்ஸோட பேர் என்னடா க்ராச்செட் அப்படின்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதே தான். அதை ஹேண்ட்மேட் பண்ண ப்ராடக்ட், கையாலே பின்னல். இப்படி எப்படி ஸ்வெட்டரெல்லாம் பின்னி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்குன்னு தனியான ஒரு நூல் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. துணி நூலை வாங்கி கையிலே பின்னல் பண்ணி போடுதாங்க. அதில் போட்டால் என்னங்க அப்படி ஹாட்டாக இருக்குன்னா அதுதாங்க அதில் விஷயமே. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதை போட்டாவே அதோட லுக்கே தனி. ஏன்னா கையில் செய்கிறதுனா சொல்லவா வேணும், அதோட ரேட்டு, அதோட டிசைனருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதோட இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனியாக இருக்கும். என்ன மாதிரி கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னா மோஸ்ட்லி அவங்க தமன்னாவை சொல்லவே வேண்டாம். நல்ல கலர், அவங்களோட கலருக்கு என்ன மாதிரி போட்டால் எப்படி இருக்கும், எல்லா கலரும் தான் சூட் ஆகும். நம்மள மாதிரியா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான். ஸோ ஒயிட் கலர்லேயும் சரி பிளாக்லேயும் சரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை தான் போட்டிருக்காங்க. பட் அந்த க்ராச்செட் அப்படின்னு டாப் வரைக்கும் தான் இருக்கும். ஃபுல் லெங்க்த்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க போட்டிருக்க போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் தான். ஃபுல் ஒயிட்லேயும் சரி பிளாக்லேயும் சரி. அதில் என்ன மேடம் அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னிங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைஃபை பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்பெஷலைஸ்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்றது யோசிக்கிறோமா? இல்லைங்க, அவங்க யாரும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி ஃபேமஸ் டிசைனர் இருக்காங்க. இதுக்குன்னு தனித்தனி டிசைனர்ஸ் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஃபேமஸ் டிசைனர் ஸ்பெஷலைஸ்டாக அவங்கள மாடலாக யூஸ் பண்ணியிருக்கு தான் அந்த காஸ்டியூமே. அதில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா தமன்னோட ஃபேஸும் சரி, அவங்களோட எக்ஸ்போஷர் போஸ்ட் எல்லாமே சான்ஸ்லெஸ். ஃபிலிமில் பார்த்ததை விட இந்த மாதிரி தமன்னாக்கு மாடலிங்கில் இப்படியெல்லாமா அவங்க எக்ஸ்பிரஸ் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு லுக் அவங்களுக்கு எப்படி அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்காங்க. வேணா நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்டை ட்ரை பண்ணிங்க. ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி கார்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக யாருக்காக இருந்தாலும் அதை பார்த்ததும் வாங்கணுன்ற ஆசை தான் ஜாஸ்தியாக இருக்கும் நிஜமாகவே சொல்லப்போனால். இதில் முக்கியமான விஷயமே என்ன தெரியுங்களா, இப்போ இவங்க மட்டும் கிடையாது டிசைனர், இவங்களுக்குன்னு மட்டும். இது பாலிவுட் ஆக்டர்ஸ்லேருந்து நம்ம சினி ஆக்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா க்ராச்செட் அப்படின்னாவே கையில் செய்கிறது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்டர், இப்போ நான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமன்னாவாக இருக்கட்டும், இல்லை நயன்தாராவாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்கள தனியாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்காகவே இதை பிரத்யேகமாக டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு ப்ராடக்டை வச்சு நான் ட்ரெஸ்ஸுன்னு போட்டேங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான இருக்கிற க்ரேஸே தனி. ஏன்னா கையில் செய்கிறது அப்படின் போது நீங்கள் யோசிக்கலாம், கையில் அவ்வளோத்தையும் செய்யலாம், தாராளமாக செய்யலாங்க. ஆனால் அதுக்கு க்ரியேட்டிவிட்டி தான். அந்த க்ரியேட்டிவிட்டியோடு இருந்து செய்கிறது தான் அதில் இருக்க ஒரு பெரிய முக்கியமான விஷயமே. இது எல்லா ஆக்டர்ஸும் சினி ஃபீல்டு சரி, இன்டர்நேஷ்னல் டிசைனில் இருந்து பாலிவுட்டில் இருந்து ஹாலிவுட் வரைக்கும் எல்லாருமே இது யூஸ் பண்ணாங்க. சொல்லப்போனால் நம்மளோட இந்த மாதிரி காஸ்டியூம்ஸை தான் ஃபாரினில் நிறைய கண்ட்ரீஸில் தேடி பிடிச்சி வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த க்ராச்செட் பேட்டர்னுக்கு எவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த காஸ்டியூம் எப்படி கிடைக்கும், அவங்க போட்டிருக்கிற மாதிரி அந்த க்ராச்செட்னால் எங்கே மேடம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை எனக்கு கொடுங்க. உங்களோட சைஸஸ், என்ன கலர்ஸ், பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றது அந்த பேட்டர்னில் நாங்களே உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ், என்ன டிசைன்ஸில் வேணும், இல்லை மேடம் எனக்கு இந்த ஆக்டர் போட்டிருக்கிற மாதிரி வேணும், அந்த ஆக்ட்ரஸ் அந்த டிசைனர்ஸ் போட்டிருக்கிற மாதிரி வேணும், இல்லை இப்போ தமன்னாவே பேசணும் இல்லையா அவங்கள மாதிரி வேணும், இல்லை நான் போட்டிருக்கேன் இந்த பேட்டர்னில் இருக்கிறதே எனக்கு வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தருவோம்.